கம்பி இறக்கிவிட்டு அப்படியே உள்ள சுற்றி வந்துடலாம். இருக்குண்ணா அவ்வளோதான். இங்கே நிறுத்திட்டு நாங்கள் என்னென்னா அண்ணா செட்டிவாளத்தில் இருக்குது, காங்கேயம் சிடி சீட்டு இருக்குது. அண்ணா லைசன்ஸோட 8 ரூபா, லைசன்ஸோட 8 ரூபா. அது வேறு வழி இல்லை போலாங்கண்ணா. இல்லை இங்கே நிறுத்தலான்ட்டு இருக்கிறாங்க, நிறுத்திட்டு உட்காந்துக்கலான்ட்டு இருக்கிறாங்க. போகலாம். ஆலயம் மாண்டே ஓட்டதான் போடுறோம் வீட்டில் ரைட்டில் போயிடலாம். பின்னால் டிரைவரே அமைதியாக நிற்கிறாரு கையை காட்டணுன்னு. இந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ராஜாண்ணா இந்த சுச்சுவேஷன் இந்த இதை நான் எதிர்பார்க்கல ராஜாண்ணா. மதி நான் வேணா பின்னால் வந்துட்டான். இல்லைண்ணா இந்த சீட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம், தப்பு இல்லையே. எதிராக கிடைக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான். இல்லை நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறியா, கண்டென்ட் நிறையா இருக்குங்கிறியா. ராஜாண்ணா சிக்கக்கூடாது ராஜாண்ணா, சிறுத்தை சிக்கும் சிறுவுண்டு சிக்காதுன்ற மாதிரி சிக்கக்கூடாது. டவுன் பண்ணவே இல்லை. போயிடலாம், போகாது அப்புறம் போயிடலாம். மெயின்டெனன்ஸ் அண்ணாந்து நான் பார்த்துக்கேன். ஆட்டோ இருக்குன்னா ஆட்டோ தாண்டி எப்படி வரணும் வச்சுக்கலாம். என்னதுன்னா பஸ் ஸ்டாப்பில் பைக் இல்லை, பைக் பட் தவறான விஷயம் பண்ணுறீங்க. இப்படி கிராஸாக நிற்கக்கூடாது. நம்ம நிறுத்துகிற பொசிஷன் எப்பவுமே நேராக இருக்கும். பட் நம்ம கிளச்சை மெயின்டைன் பண்ணி தான் வண்டி போயிருந்துருக்கோம். செகண்ட் கீழே தான் வந்தோம். நம்ம கிளச்சை மெயின்டைன் பண்ணி அது அழகாக போயிருந்தோம். மதி நல்லா சேர்த்துங்க. ஆனால் ஓகேண்ணா, வாங்க ரைட்டில் போயிடலாம். டைமிங்கில் அடிச்சா பண்ண டக்குன்னு இந்த இடத்துல நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் கீர் ஆக்சுவலி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் சொல்லலான்ட்டு வந்தேன். இல்லை அவர் ஏதோ பரபரப்பாக இருக்கிறாரா, சரி அந்த பரபரப்புலேருந்து வெளியே வருதுன்னு எடுத்தேன். பரவாயில்ல, ஸ்பேஸ் இருக்கு. இல்லை நம்ம ரோட்டு திருப்பிடலாம், திருப்பிடலாம். பையன் பாவம். சாரி தம்பி, அண்ணா ஊட்டி பழகிறாரு. செகண்ட் இல்லை ராஜண்ணா இப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்க.
டிரைவிங் கிளாஸ் வரீங்களா இல்லை ஜாலியாக ட்ரிப்பு வரீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் 2 பேரும். நேராஜாண்ணா காலைல ஒரு 1/2 மணி நேரம் ஜாலியாக 2 பேரும் ட்ரிப் பண்ணிட்டு போயிடுறீங்க அப்படி தானே? நாளையிலேருந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், தேர்டு 20 போயிட்டால் மட்டுமே செகண்டு. நம்ம அந்த இன்ஜின் ஸ்பீடை ஃபாலோ பண்ண முடியலைன்னா அதை மெயினில் வச்சுக்கோங்க. 20க்கு கீழே வந்துருச்சுன்னா மட்டும்தான் செகண்டு. நம்ம அதில் ரைட்டில் உள்ள போகணும். அதில் ரைட்டில் உள்ள போய் அந்த ஐயம்பாடி 4 போய் கோயில் வழி வந்து செட்டி விளையாடலாம். பார்த்து கை காட்டுறீங்க, குடும்பத்தோடு தூக்கிடுவார். செகண்ட் கிட் ஆள் தெரியாமல் கையை காட்டுறாரு. ஏன் ராஜாண்ணா? கண்டிப்பாக ஓரம் கட்டிங்களா அப்படி இண்டிகேட்டில். பட் நீங்கள் அங்கே பண்ண பெரிய தவறான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறுத்துலையான்னு தெரியாமையே ஃபஸ்ட்டு கீர் போட்டது. சரிங்களா? நீங்கள் செகண்ட்லேயே மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக அது வந்துருக்கும். நம்ம நிறுத்திட்டு ஃபஸ்ட் கீர் யூஸ் பண்ணிடுவோம். அந்த ஃபஸ்ட்டு கீர் வந்து வண்டி ரன்னிங்கில் எப்போவுமே யூஸ் பண்ணாது. எந்த சூழ்நிலையுமே வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கீர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே ராஜா, இந்த ரோட்டில் போட்டால் நம்ம தான் ஆஃப் பண்ணணும். பட் நீங்கள் வண்டி நிறுத்தின ஷேப்பும் சரியில்லை. செகண்ட் கீர் நீங்கள் அங்கே நிறுத்தின ஷேப்பும் சரியில்லை, இங்கே நிறுத்தின ஷேப்பும் சரியில்லை. நம்ம இங்கே நிறுத்தணும் முடிவு பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜரில் கரெக்டாக கொண்டு போய் வண்டி நேராக தான் நிற்கும். சரிங்களா? நேரத்தில் வந்துடுவேன். ஓகே, ஒரு 6:50 அந்த மாதிரி டைமுக்குள்ளே வந்துடுவேன். சரிங்களா? அது ஷெட்யூல் மாறிடுச்சு, கம்மியாகிடுச்சு. மதி கிராப்பாகவும் மறுபடியும் இன்னும் கம்மியாகும். மீட்டிங் நான் அதுதான் நீ எது சொல்லுவியா மாட்டையான்னு யோசித்தேன், சொல்லிட்டேன். இதுக்காக நாளைக்கு மதியம் தூக்கிட்டு வரணும். போகலாண்ணா, ஸ்டடி பண்ணணும்.
பண்ணி கடையில் பண்ணி ஆமாம் ஆமாம் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தவறான விஷயம் ராஜா தான். முடிஞ்ச வரைக்கும் நிறுத்துறத தவிர்த்துக்கணும். இப்போ அந்த வண்டிக்கார நம்ம அட்டாச்சில் வந்துட்டு இருக்கிறாரு, டக்கு நம்ம நிறுத்தும்போது டக்கு கார் வந்து அது முடிஞ்ச வரையும் அந்த மெயின்டைன் பண்ண ஃபாலோ பண்ணி போகலாம். பட் நம்ம நிறுத்தியிருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி இப்படி நிறுத்தினா தான் இங்கே ஏதாச்சும் வண்டி வருது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். பட் செகண்ட் கியர் தான் போட்டிருக்கோம் என்னுடைய கருத்து. காரம் அடிச்சிருக்கோம். இல்லை எக்ஸைட்டை மிதிக்கிறதுக்கு முன்னால் கிளச்சை மெயின்டைன் பண்ணுறோமா இடிக்காமல் போகிறோமான்றதை பார்க்கணும். வண்டி ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸைட்டரை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு நவுந்துடும், அதுக்கு நவுறாது. சரிங்களா? அப்படியே அப்படியே நிற்கிற மாதிரி தேடி அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இயல்பு, அது அப்படி ஆயிட்டாங்க. ஏற்றிட்டு போயிருக்கியா? வண்டியோட கண்டிஷன் பார்த்தாச்சு அவங்களுக்கு தெரியணும் இந்த வண்டி நம்ம நிற்கக்கூடாது. ஆனால் இப்போ கரண்ட்டில் வர சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, ஓ இது எல்போர்டு வண்டி, ஓட்டி போடுற வண்டின்னு. அப்படின்னு ஆமாம், நிறைய இடத்துல நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி பசங்க பொண்ணு வண்டி ஓட்டிட்டு போகும்போது இப்படிதான் ஒரு சந்துக்குள்ளே திருப்பிச்சு, ஏ எல்போடுறா ஓடுறா ஓடுறா ஓடுறாண்ணா, என்னடா இவ்வளோ டெவலப் ஆகிருக்கீங்க, ஓடுறாண்ணா. இன்னொரு ஸ்கூல் போயிடும்போது அந்த பையன் பார்த்து இது ஓட்டி போடுற வண்டி மச்சான் அப்படிங்கிறான். வந்துட்டேன், ஓட்டி போடுற வண்டி மச்சான். சின்ன பையனா? எங்கடா போயிட்டு இருக்கீங்க, நாங்களாச்சும் எப்படி முக்கி நக்கி ஒரு 50 வயசை பார்த்துருவோம்டா, நீங்களாம் சிரமம்டா அப்படின்னு மனசு நினச்சிட்டு என்னங்க நம்ம பேரண்ட்ஸ் இப்படி 65-70 பார்த்துட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இப்படி 80-90 பார்த்துட்டாங்க. நம்ம வந்து ஒரு 50 டச்சு தாண்டிட்டாலே பாக்கியம் பண்ணியிருக்கோம். சுச்சுவேஷன் இப்போ அந்தளவுக்கு மாறிடுச்சு. உணவு பழக்க வழக்கங்கள் வந்தது போனது, மண்டை டிப்ரெஷனு, லெஃப்ட்டு அவ்வளோ தூரம் போனால் நமக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. கிலோமீட்டர் மாறிடுறப்போ நேராக போய் போகலாம், பட் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அங்கே பள்ளமாகவே இருந்திருந்தாலும் நம்ம அதில் இறக்கியிருந்தோம்னா வண்டி இவன் சைடு வந்திருக்காது. பட் நம்ம நேரம் எத்தனாவது கீர் போட்டோம் மறக்க முடியாது. பட் அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணிங்கன்னா, நம்ம அங்கே திருப்பூருக்கு முன்னாலேயே செகண்ட் கியர் ட்ரை பண்ணிவிட்டு நிதானமாக கீழே இறக்கிருக்கோம். இங்கே பள்ளம் இருக்குது, ஒரு வீல் பிரச்சனை இல்லை, 2 வீலுங்கும் போது சிரமமாக. என்ன வந்துட்டுருக்கேன் வந்துட்டீங்களா? ஒரு 2-5 நிமிஷம் வந்துட்டேன். ஹலோ தங்க வந்துட்டியா ராஜா? ஒரு 5 நிமிஷம் வந்துட்டுருங்க.
ஜிடிசி பிரான்ச்சு சஞ்சய். இல்லை இல்லை அது அவங்க போட்டு ஒன்றும் இஷ்யூ இல்லை. புரிஞ்சுதுங்களா? நம்ம ஏறி இருந்தோம்னா அவங்க வந்திருப்பாங்க. ஒரு செகண்ட் நின்று போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. மதி அமைதியாக வராத மதி, ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம வண்டியாங்க டவுட் எனக்கே வந்துடுது மதி. டெய்லி நான் போகிற வீடியோ அப்டேட் பண்ணுறது பார்த்துட்றீங்களா? பார்த்துட்டு தானே வேற லெவல்ப்பா. அதுக்கு ஐ லவ் யூ. ஹாரன் அடிச்சு ரெண்டுமே குறுக்கு சேர்ந்தனா யார் வேணாலும் இப்படி வேணாலும் வந்துடுவாங்க. கண்டிப்பாக. ஹாஸ்டலில் வெட்டி ரிலாக்ஸ். அவர் வந்துட்டோம். இல்லை ஸ்பேஸ் இருக்கு, போகலாம், அவ்வளோதான். அதுக்குள்ளே வண்டி நிற்காது. அதுக்குள்ளே நம்ம கீரை டவுன் பண்ணணும்னு நினைக்க வேணாம். செகண்டில் தான் இருக்கும். அதுக்கு போகலாம். பாஸ் லைட்டு அந்த சுவிட்சை பார்த்து உங்களை பார்த்த மாதிரி தூக்கணும். ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை. யூஸ் பண்ணி ஒரு வாட்டி சும்மா தூக்குங்க, யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணி பாருங்க. நான் விட்டு தூக்குங்க, அவ்வளோதான். மறந்துடுச்சு. நல்ல கீழே அழுத்தணும். இல்லை மேலே நீங்கள் வேறு மெயினில் இல்லைன்னா கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு ஸ்பீட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். நம்ம அங்கே போய் நம்ம சுச்சுவேஷன் என்னென்னு பார்க்கலாம். மெயில்டாக மெயின்டைன் பண்ணால் போகும். மெயின்டைன் பண்ணியிருந்தால் போயிடும். ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஆஃப் ஆயிரும். அப்படி ஆமாம், பேட்டரி போட்டிங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம். செகண்ட் கிட் போட்டு ஆஃபீஸ்ட்டு போகிறேன்.